ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டிராகன் படத்தோட ட்ரெய்லர் கட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் கட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை இந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்துக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கா இல்லையான்றதை இந்த ஒரு வீடியோவில் விவரமாக பார்த்துடலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. இந்த மூவியோட பிளாட் என்ன, இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னு சொல்லி இந்த ஒரு ட்ரெய்லர் கட்லேயே வந்து விவரமாக சொல்லிட்டாங்க. ஸ்கூல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு லவ் மட்டும் செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன் அவர் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, பொண்ணுங்களுக்குலாம் ரகட் பைஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து காலேஜ் லைஃப்பில் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க எல்லா கெட்ட பழக்கம் ப்ளஸ் அரியர் வச்சுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டராக இருக்கார். இப்படி ஒரு கெட்ட பையனாக சுற்றிட்டு இருக்கிறதுனால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் பர்சனலாகவும் சரி ஃபேமிலியாகவும் சரி என்னென்ன பிரச்சனைகள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாருன்னு சொல்லி தான் இந்த ஒரு படம் ஃபுல்லாக இருக்க போது நல்லாவே தெரியுது. எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயமே என்னென்னா, இந்த ஒரு ட்ரெய்லர் கட் வந்து ஈஸியாக வந்து கன்வே ஆச்சு. அதாவது ஒரு மூவி பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர்லேயே வந்துட்டு எல்லாமே நமக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. அடுத்ததான் எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் பிடிச்சது என்னென்னா ஆக்டிங் தான். எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, பார்க்கவே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஹீரோ வந்து ஹீரோயின்ஸோட ஆக்டிங்காக இருக்கட்டும், முக்கியமாக மிஸ்கின் சாரோட ஆக்டிங்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கானோட ஆக்டிங்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஒரு ஃபேமிலி போர்ஷன் ஒரு சின்ன போர்ஷன் தான் வரும். பட் ஆனால் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு அந்த ஒரு எமோஷன் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பிஜிஎம் ப்ளஸ் அந்த அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நம்ம கிடைச்ச வரம்மா எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். ஓவராலாக இந்த ஒரு ட்ரெய்லர் கட் பார்த்து முடிக்கும்போது ஒரு ரோலர் கோஸ்டரில் ஏறிட்டு போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு ஹை பாயிண்ட் போயிட்டு அப்புறம் மறுபடியும் லோ மறுபடியும் ஹைப்பு அந்த மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. அதுலேயும் கடைசியாக வந்துட்டு அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார் அந்த மாதிரி சொல்லிட்டு. அது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கே கண்டிப்பாக நல்லாவே தெரியும். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவர் சொல்லி அது முடிக்கிறது வந்துட்டு. இந்த ஒரு ட்ரெய்லர் கட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவாக எதுவுமே தெரியல. ஸோ அதனால் நெகட்டிவ் ரிவ்யூ நான் எதுவுமே கொடுக்கல. மேபி மூவி வந்து அதில் ஏதாவது பிடிக்காம இருந்துச்சுன்னா நான் வேணால் மூவி ரிவ்யூவில் அதை சொல்லிக்கிறேன். பட் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த ஒரு ட்ரெய்லர் கட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லர் கட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்துச்சுனாலும் சேம் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.